ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம் நீள நீளமாக வெட்டியிருக்கேன். இதை இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்ல மணம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினா சேர்த்துக்கலாம். பிரியாணியோட காரத்துக்கு ஒரு 8 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 200 கிராம்ஸ் தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த எண்ணெயோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இதோட புளிப்புக்காக ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் உப்பு போட்டு ஒரு 2 மணி நேரம் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். 1:2. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. ஸோ 1 கிலோ அரிசிக்கு 10 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். சிக்கன் கொஞ்சம் தண்ணி வரும், சில சமயம் 9 கப் கூட போதும். தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சிருச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அரிசியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் அரிசி வேக ஆரம்பித்த பிறகு பின்னா உடையும். அதனால் இப்போயே நல்லா ஜென்டிலாக கிண்டி விட்டுக்கலாம். ரைஸ் நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு. இந்த சைடு தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். தம் போடலாம். தம் போட்டாச்சு. மேலே வெயிட் வச்சாச்சு. கீழே தோசைக்கல் சூடு பண்ண தோசைக்கல் வச்சாச்சு. அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் தம் போட்டால் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தம் திறந்தால் இப்படி ரெடியாக இருக்குது. சூப்பராக.